வியாபாரத்துக்கு கிளம்பியிருக்கோம். மணி எத்தனை தெரியுமாங்க? மணி எத்தனை? 11:45. 11:45 வீட்டிலே மணி அடிக்குது. அப்புறம் போய் வியாபாரக்காட்டில் இறங்கின உடனே மழை வந்துடும். எங்கிட்ட நாங்கள் வியாபாரம் பார்க்க. ஐயோ ஐயோ, அது என்ன தெரியும் தங்கம்? இது மிளகு புடைச்சதா புடைக்காததான்னு பார்த்தேன். அது புடைக்கல. இது இவ்வளவு நாள் இங்க இருந்துச்சு, நம்ம வீட்டுல இருந்த அன்னைக்கு கவனிக்கவே இல்லை. உள்ள இருந்துச்சு. நான் புடைச்சது கொண்டே கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு புடைச்சு வச்சுட்டு நாளைக்கு போகும்போது கொடுத்துட்டு இல்லாட்டி ஓன லீவுக்கும் அப்படியே கிடக்கும். ஆமா, 3 கிலோ இருந்தாலும் கூட இருக்கணும். புடைச்சா 2-3 கிலோ இருந்தாலும் ஓன செலவுக்கு ஆகி போயிருமா? ஆமாம், செலவுக்கு காசு இல்லை, ஓன செலவுக்கு ஆச்சுன்னு இப்போ நீங்கள் நிறையா பேர் நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. சும்மா பூத்து போகிறதோட இருக்கிறத விற்று தும்போம். இருக்கிறத எடுத்து செலவு பண்ணக்கூடாது, வேலை பார்த்து செலவு பண்ணிக்குவோமேங்கிறத. வேற என்ன, அதுக்காக செலவுக்கே காசு இல்லாத அளவுக்கு கடவுள் நம்மளை விடலை. நம்ம அன்னநாடு வேலைக்கு போனால் அன்னநாடு கூலிக்கு உள்ள ஒரு தருணத்தை நமக்கு கொடுத்துருவாரு. ஓகேங்களா? தூய தண்ணியில நாங்க என்னைக்குமே என்னைய ஒழுங்காவே பேச விட மாட்டாருங்க இவரே. ஆமாம், க்ளவுஸ் எல்லாம் வண்டியில் இருக்குல்ல? வண்டியில இருக்கு. இருக்கு. இன்னைக்கு வண்டியை நேற்று சேச்சி வீட்டில் நிப்பாட்டணும். சரி வாங்க போய் எடுப்போம். ஓகேவா? கிளம்பியாச்சு. நாங்களே வியாபாரத்துக்கு கிளம்பிட்டோம். பார்த்து போயிட்டு வரோம். எங்களுக்கு நல்லா வியாபாரத்துக்கு போயிட்டு இறங்கிட்டு அந்த வீடியோவில் பார்ப்போம். ஆடுகாலி குடும்பத்தில் பார்ப்போம். ஓகே, பாய்.